ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் சோளமோட வச்சு கஞ்சி தான் பண்ண போகிறோம் பாப்பாவுக்கு. நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் இது ஷாப்பில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஓவர் நைட் வந்துட்டு சோக் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியே ஊற்றி ஓவர் நைட் வந்துட்டு சோக் பண்ணிக்கோங்க. 8 months ப்ளஸ் பேபிஸ்க்கு வந்துட்டு தாராளமாக இது ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். 3 day ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். 3 days கொடுத்து பார்த்து எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். நம்ம ராகி கூழ்லாம் எப்படி பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான். நல்லா கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பாலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸை வந்துட்டு 2 to 3 times வந்துட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இது கூட கொஞ்சமாக டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா ஃபர்தராக வந்துட்டு ஆப்பிளோ பனானாவோ அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். இந்த பக்கம் டேட்ஸில் வந்துட்டு ஒரு 2 டேட்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை மட்டும் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த வாட்டரையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நியர்லி வந்து 15-20 minutes ஆச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, லைக் என்னோடய பேபிஸ் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. திக்காக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை